ஹலோ மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபைன், நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கோம் நவராத்திரி பதிவுகளை பற்றி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவராத்திரிக்கு உண்டான 4ஆம் நாள். அதாவது இந்த லோகம் முழுவதும் துர்கை அம்மனுக்காக ஒரு மிகப்பெரிய பண்டிகை கொண்டாடப்படுது அப்படின்னா அது இந்த நவராத்திரி 9 நாட்கள் தாங்க. இந்த நவராத்திரி 9 நாட்களிலும் முதல்ல 3 நாட்கள் துர்கை அம்மனுக்காகவும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி அம்பாளுக்காகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி அம்பாளுக்காகவும் நம்ம சமர்ப்பிக்கிறோம். இந்த 9 நாட்களிலுமே துர்கை அம்மா 9 அவதாரங்களை எடுத்திருக்காங்க. ஸோ முதல் நாள் அவதாரமான ஷைல்புத்ரி அவதாரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். 2வது அவதாரமான பிரம்மச்சாரிணி அம்பாள் அவதாரத்தை பற்றியும் நம்ம பார்த்தோம். 3ஆம் நாள் அவதாரமான சந்திரகாந்தா அம்பாள் அவதாரம் பற்றியும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 4ஆம் நாள். இன்னைக்கு எந்த அவதாரம் துர்காதேவி அம்மா எடுத்திருக்காங்க அப்படின்னா குஷ்மந்தா. ஸோ குஷ்மந்தா அப்படின்னா உலகத்தை படைத்தவள் அப்படின்னு அர்த்தம். ஸோ உலகத்தை படைத்த, உலகத்தை காத்த துர்காதேவி குஷ்மந்தா அவதாரத்தை இந்த 4ஆம் நாள் எடுத்திருக்காங்க. ஸோ குஷ்மந்தா அம்மாவோட சிறப்பு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா உலகத்தில் இருக்க இருள் எல்லாம் போற்றி, இருள் எல்லாத்தையும் அகற்றிட்டு ஒளியை தராங்களாம், அதாவது வெளிச்சத்தை தராங்களாம். அது எப்படி? இந்த அம்பாளுக்கு உண்டான தெய்வீக சிரிப்புனால. இந்த அம்பாளோட மிக சிறந்த ஒரு வகையான சிறப்பு, அதாவது தெய்வீக சிரிப்பு தான் இந்த அம்மாவுக்கே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அந்த சிரிப்புனால இந்த உலகத்தையே வெளிச்சமாக்குவாலாம் இந்த அம்மா. இந்த அம்மாவை நம்பி நம்ம போகிறோம் அப்படின்னா உடல்ல இருக்க எந்த வகையான நோய்களுக்குமே தீர்வு கொடுப்பாலாம் இந்த அம்பாள். இந்த அம்பாளை வெறும் அம்பாளை மட்டுமே நம்ம வழிபடாம நம்ம வீட்டில் ஒருத்தியா நினைச்சு வழிபட்டோம்னா இன்னும் ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. இவங்களுக்கு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை வணங்கிட்டு இவங்களுக்கு பூஜை செஞ்சோம் அப்படின்னா இவங்களுக்கு பூஜை செய்யும் போது எந்த வகையான தடங்கள், எந்த வகையான தொந்தரவும் இன்றி அந்த பூஜையை வெற்றிகரமாக முடிக்கலாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவுக்கு உண்டான தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 கைகளை கொண்டு இருப்பாலாம் இந்த அம்பாள். அந்த 8 கைகளிலும் தாமரை மலர், வில், அம்பு, கமண்டலம், ஜபமாலை, தண்டாயுதம், 8வது கையில் கலசத்தை வச்சுருப்பாங்களாம். ஸோ இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் இந்த அம்மா கிட்ட. ஸோ இந்த 8 கைகளிலையும் அஷ்டசித்தியை இந்த உலக மக்களுக்கு அம்பாள் வழங்குறாராம். இந்த கலசம் அப்படின்றது அம்பாள் கிட்ட ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அந்த கலசத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு எங்கள் பூஜையிலையும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணட்டுமா? இதுதான் அந்த ஸ்பெஷலான மொமெண்ட். ஸோ இன்னைக்கு ரங்கோலி போட்டு கலச வடிவத்தில் ஒரு அழகான என்னால் முடிஞ்ச ஒரு ரங்கோலி போட்டு நம்ம எப்படி கலசத்தை அலங்காரம் பண்ணுவோமோ அதே மாதிரி மாவிலை பொட்டு தோரணம், அந்த கலசத்துக்கு பாவாடை கட்டி பாவாடை அலங்காரம் பண்ணி நகையெல்லாம் போட்டு பொட்டு வச்சு ரொம்பவே அழகா 2 பக்கமே விளக்கேற்றி நாங்கள் வழிபட்டிருக்கோம் இன்னைக்கு இந்த குஷ்மந்தாவை. ஸோ அவங்களோட ஸ்பெஷலான கலசத்தை நம்ம ஏதாவது ஒரு வகையில் சிம்போலைஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இன்னைக்கு எங்கள் வீட்டோட ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் இந்த கலச வடிவான ஒரு ரங்கோலி. ஸோ இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கவும் செய்யும். ஒரே ஒரு அப்டேட் மறந்துட்டேன் இல்லையா? இந்த அப்டேட் தான் எங்களோட குட்டி கார்டன் பிருந்தாவனம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களோட கார்டனோட க்ரோத், அதாவது ப்ராக்ரஸ் இந்த ஸ்டேஜில் இருக்குது. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டேலேருந்து, அதாவது நவதானியம் முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஒரு நாளும் அதோட அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஸோ நீங்களும் பார்க்கலாம் இதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு எங்களோட பிருந்தாவனத்தோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நான் மறக்காமல் ஷேர் பண்ணுவேன். அதையும் நீங்கள் பாருங்கள். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே.